முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்டணி தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்க சொல்லி ஜோதிமணி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இது நல்ல நம்ம தொழில் பற்றி பேசிக்கிறோம்ப்பா, அதெல்லாம் கொடுப்பா. ஒற்றை சாதாரண முறையில் எல்லாருக்கும் உடனே கிடைக்கும், லைசன்ஸ் மற்ற எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர் அது மாதிரி வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இபி கனெக்ஷன் கிடைக்கிறதுல, அப்ரூவல் கிடைக்கிறதுல, இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. இல்லை அது மாதிரி எங்கன்னு சொல்லுங்கள். நான் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஒரு கூட்டம் போட்டேன். எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் அது மாதிரி எங்கேன்னு சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன். அது மாதிரிலாம் இல்லை. நாங்கள் இப்போ எங்ககிட்ட அந்த 2.0 மனு கொடுத்தாங்கல்ல, 62,000 63,000 பேருக்கு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது எங்கே கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். இபியில் எங்கே பிரச்சனை, சிலது அப்ரூவல் வரதில் பிரச்சனை இருக்கும். அதோட நாங்கள் இதே இடத்துல நான் ஒரு கூட்டம் போட்டேன், நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த துறைகளில் கூப்பிட்டு கூட ஏன் லேட்டுன்னு கூட கேட்டு நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். எங்கள் கவனத்துக்கு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது நிச்சயமாக நாங்கள் சரி பண்ணிடுவோம். இதுதான் வேர்ல்டு கான்ஃபரன்ஸு மீட்டிங், இதுதான் ஃபஸ்ட்டு. இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடத்தலை. தமிழ்நாட்டில் நம்ம தான் கோயம்புத்தூர் நடத்துகிறோம். நிறையா இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் கூட சார், அதாவது இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 நிறுவனங்கள் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு இந்த நிதியாண்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு 1000 நிறுவனங்கள் தொடங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கான முயற்சிகள் வந்து கோவை மட்டும். கோவை சுற்றி கோவை, திருப்பூர், நீலகிரிஸ், ஈரோடு வரைக்கும் 2021 நம்மளுக்கு 2031 ஸ்டார்ட் அப் தான் இருந்தது. 12,000 ஸ்டார்ட் அப் இருக்குது 4 வருஷத்தில். நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறோம், இந்தியாவிலே ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.